Hello friends, Namaste. I am Jay Singh. Welcome to ஹிந்தியில் பேசலாம். நீங்கள் கேட்ட கான்வர்சேஷன் வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல் முறையாக நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருக்காக அப்படின்னா கிஸ்கேலியே அப்படின்னு சொல்லணும். எதற்காக சொல்லுவோம் இல்லையா, எதற்காக இதை கிஸ்லியே அப்படின்னு சொல்லணும். யாருக்காக அப்படின்னா கிஸ்கேலியே, எதற்காக எதுக்கு அப்படின்னா கிஸ்லியே அப்படின்னு சொல்லணும். எனக்காக அப்படின்னா மேரேலியே, எனக்காக அப்படின்னா மேரேலியே அப்படின்னு சொல்லணும். எந்த காரணத்திற்காக சொல்லுவோம் இல்லையா, எந்த காரணத்துக்காக சொல்கிறீங்க இந்த மாதிரி கேட்போம்ல, எந்த காரணத்திற்காக. இது எப்படி சொல்கிறதுன்னா கிஸ் காரன் கேலியே, கிஸ் காரன் கேலியே, கிஸ் காரன் கேலியே அப்படின்னா எந்த காரணத்திற்காக அப்படின்னு அர்த்தம். எனக்காக மட்டும் இது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்பவே ஈஸி தான். சிர்ஃப் மேரேலியே அப்படின்னு சொல்லணும். சிர்ஃப் அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். என் சந்தோஷத்திற்காக அப்படின்னா மேரி குஷி கேலியே அப்படின்னு சொல்லணும். குஷி கேலியேனா சந்தோஷத்திற்காக, என் சந்தோஷத்திற்காக மேரி குஷி கேலியே அப்படின்னு சொல்லணும். என்னுடைய எதிர்காலத்திற்காக அப்படின்னா மேரே பவிஷ்ய கேலியே அப்படின்னா எதிர்காலத்திற்காக அப்படின்னு அர்த்தம். மேரே அப்படின்னா என்னுடைய, மேரே பவிஷ்ய கேலியே என்னுடைய எதிர்காலத்திற்காக அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய எதிர்காலத்திற்காக இதை எப்படி சொல்லலாம்? உங்களுடைய அப்படின்னா आपके भविष्य के लिए அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்திற்காக அப்படின்னு அர்த்தம். அப்படியா, ஒரு ஆச்சரியமாக கேட்போம் இல்லையா, அப்படியா, இஸ் இட், அப்படியா இது எப்படி சொல்கிறதுனா क्या ऐसा है அப்படின்னா அப்படியா அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு சொல்லுவோம்ல, இப்போதைக்கு தற்சமயத்திற்காக, இப்போதைக்காக இதை எப்படி சொல்கிறதுனா அபி கேலியே அப்படின்னு சொல்லணும். அபி அப்படின்னா இப்போது, அபி கேலியே இப்போதைக்காக அப்படின்னு அர்த்தம். இப்போது கூட இப்போ கூட இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்கிறதுனா அபி பி அப்படின்னா இப்போது கூட அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் வரல, இது வரைக்கும் சொல்லலை இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இது வரைக்கும் இதை எப்படி சொல்கிறதுனா அபி தக் அப்படின்னா இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இல்லை, இது மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா, இது வரைக்கும் இல்லை இதை எப்படி சொல்லலாம்? अभी तक नहीं அப்படின்னா இது வரைக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்போதும் ஆல்வேஸ், எப்போதும் அப்படின்னா ஹமேஷா எப்படி சொல்லணும்? ஹமேஷா அப்படின்னு சொல்லணும். எப்போதும் அப்படின்னா ஹமேஷா. எப்போதும் போல, வழக்கம் போல, எப்போதும் போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி சொல்கிறதுனா ஹமேஷா கி தரஹ் அப்படின்னா எப்போதும் போல அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இல்லை இதை எப்படி சொல்கிறதுனா உஸ் ஹத் தக் அப்படின்னா அந்த அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். நஹி அப்படின்னா இல்லை, உஸ் ஹத் தக் நஹி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். மோசமாக இல்லை,
கராப் நஹி அப்படின்னு சொல்லணும். கராப் அப்படின்னா மோசம், நஹி இல்லை. கராப் நஹி மோசமாக இல்லை. எனக்கு உறுதியாக தெரியலை, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, எனக்கு உறுதியாக தெரியலை, ஐ எம் நாட் ஷியோர். இதை எப்படி சொல்கிறதுன்னா, முஜே யகீன் நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு உறுதியாக தெரியலை அப்படிங்கிறத யகீன் நஹி ஹே அப்படின்னு சொல்கிறோம். இது நியாயமா, இது நியாயமா. இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்னா, கியா ஏ உச்சித் ஹே, கியா ஏ உச்சித் ஹே அப்படின்னு சொல்லணும். உச்சித் அப்படின்னா நியாயம், கியா ஏ உச்சித் ஹே இது நியாயமா அப்படின்னு அர்த்தம். இது நியாயம் இல்லை, இது நியாயம் இல்லை. இது எப்படி சொல்லலாம், ஏ உச்சித் நஹி ஹே, ஏ உச்சித் நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். இது சாத்தியமா கேட்போம் இல்லையா, இது சாத்தியமா. இது எப்படி சொல்கிறதுன்னா, கியா ஏ சம்பவ் ஹே, கியா ஏ சம்பவ் ஹே அப்படின்னு சொல்லணும். சம்பவ்னா சாத்தியம், கியா ஏ சம்பவ் ஹே இது சாத்தியமா அப்படின்னு அர்த்தம். இது சாத்தியம், திஸ் இஸ் பாசிபிள், இது சாத்தியம். இது எப்படி சொல்கிறதுன்னா, ஏ சம்பவ் ஹே, ஏ சம்பவ் ஹே அப்படின்னு சொல்லணும். இது சாத்தியம் இல்லை சொல்லுவோம் இல்லையா, திஸ் இஸ் நாட் பாசிபிள், இது சாத்தியம் இல்லை. இது எப்படி சொல்லலாம், ஏ சம்பவ் நஹி ஹே, ஏ சம்பவ் நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். எத்தனை மணி நேரம் நம்ம சொல்லுவோம்ல, எத்தனை மணி நேரம். இதை எப்படி சொல்லலாம், கித்னே கண்டே, கித்னே கண்டே அப்படின்னா எத்தனை மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் எடுக்கும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கித்னே கண்டே லகேங்கே, கித்னே கண்டே லகேங்கே அப்படின்னு சொல்லணும். நாம் அனைவரும், நாம் அனைவரும். இது எப்படி சொல்லலாம், நாம் அப்படின்னா ஹம், அனைவரும் அப்படிங்கிறத சபி அப்படின்னு சொல்கிறோம். நாம் அனைவரும் ஹம் சபி, ஹம் சபி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அனைவரும் அப்படின்னா ஆப் சபி, ஆப் சபி அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.